Hi students, 12th standard history பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலக்கோடு தான் இந்த வீடியோவில் வச்சு போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலக்கோடு பார்த்தீங்க அப்படின்னா 1900 ஆரம்பித்து 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய முக்கிய 5 வரலாற்று நிகழ்வுகள். சரிங்களா? ஸோ 1905ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதேசியம் இயக்கம் இல்லாட்டா வங்க பிரிவினை. 1906 வந்து முஸ்லீம் லீக் தோற்றம். ஸோ இந்த மாதிரி எது உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கோ அதில் ஒரு 6 இது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த ரவுலட் சட்டம், முத்துலாமை இயக்கம், தன்னாட்சி இயக்கம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மெமரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான காலக்கோடு. அடுத்ததாக 1920 ஆரம்பித்து 1950 வரைக்கும் இந்திய வரலாற்றின் 5 முக்கிய நிகழ்வுகள் காந்தி சகாப்தம். சரிங்களா? ஸோ இதையும் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மெமரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைமன் குழு, நேரு அறிக்கை, லாகூர் காங்கிரஸ், முதல் வட்ட விசை மாநாடு, 2ஆம் வட்ட விசை மாநாடு, 3ஆம் வட்ட விசை மாநாடுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அதெல்லாம் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் முதல் உலகப் போரின் 5 முக்கிய நிகழ்வுகள். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நினச்சதுக்கப்புறம் ஒன் டைம் மெமரி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 12th ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 3 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு சொல்லி எல்லாமே தனித்தனியாக வீடியோ என்ன செஞ்சு அப்படின்னா அப்லோட் பண்ணி வச்சு ஓவராலும் என்ன செஞ்சுருக்கோம் அப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் உலகப் போரின் முக்கிய 5 நிகழ்வுகள். ஸோ ஒன் டைம் இதை வச்சு ஒன் டைம் படிங்க. உங்களை இந்த இதில் காலக்கோடு மெமரி வருதான்னு பாருங்கள். வரட்டா அப்படின்னா இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கடைசியாக அமெரிக்கா விடுதலை போரின் 5 முக்கிய நிகழ்வுகள். அடுத்ததாக மேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு மேப் எங்கெங்கே மாநாடு நடத்துகிறாங்க அப்படிங்கிற கொண்டாடுது இருக்கும். ஸோ இதில் உள்ளதெல்லாம் ஒன் டைம் தெரியுதான்னு ஒன் டைம் நினச்சிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாமில் அடிக்கடி கேட்டது தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மேப் ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒன் டைம் தெரியுதா, எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதை வச்சு ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம். அடுத்ததாக வேர்ல்டு மேப்பில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக ஒன் டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்